சங்கீதம் 24:10 வாசிப்போம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. நாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு ஒரு நாமத்தை பார்க்க போகிறோம். சேனைகளின் கர்த்தர். ஏசாயா 6:1 உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. எப்படி இருந்துச்சான்? அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். எத்தனை காலமாக இந்த மாதிரி கூப்பிட்டு சொல்கிறாங்க? நீங்கள் எத்தனை வருஷமாக கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னையிலேருந்து என்ன செய்கிறீங்க? கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. இந்த தேவதூதர்கள் எத்தனை வருஷமாக அப்படி ஆராதிக்கிறாங்க? சொல்லவே முடியாது. அவர் என்னைக்கு தூதரை சிசித்தாரோ தெரில. அனாதி காலம் முதற்கொண்டு இந்த மாதிரி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவங்க உச்சரிக்கிற ஒரு நாமம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவங்க சொல்கிற நாமம் என்னது? சேனைகளின் கர்த்தர். தூதர்கள் வாயில் இருக்கிற ஒரே நாமம் சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா எபிரேய பாஷையில் எகோவா சபயோத். என்ன சொல்கிறாங்க? எகோவா சபயோத். கர்த்தரை நான் அநேக விதமாக அறிந்து கொள்ளணும், ரொம்ப அவசியம். அவர் நான் என்னை சுகமாக்குறவா அறிந்து கொள்ள வேண்டும், என் தேவையை சந்திக்கிறவா அறிந்து கொள்ள வேண்டும், அவர் போதுமானதற்கு அதிகமானவர் அறிந்து கொள்ள, இதுதான் ரொம்ப முக்கியம், நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் மிக மிக அவசியம், நான் அவரை சேனைகளின் கர்த்தராக அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் 3 முறை சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். இந்த சத்தம் போதாது, திரும்ப சத்தமாக சொல்லுமா? சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். இப்பதான் சேனை மாதிரி இருக்குது. கூடான கூடி தேவ தூதர்கள் சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்ன்றாங்க. இப்ப பிஷப் பிரியன் அப்படின்னு கொடுக்காங்க. சரியா? ஆமேன்னு சொல்லுங்க. வேணாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் கீழே நிறையா சபைகள் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாம அவர் சும்மா பிஷப் பிரியன் போட்டான்னு வச்சுங்களேன், அது நல்லா இருக்காது. அவர் கீழே நிறைய சபைகளில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யலாம்? அவரை பிஷப்னு சொல்லிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி நம்ம ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா வெறுமனை சும்மா சொல்றதுக்கு இல்லை, அவர்கிட்ட உண்மையிலேயே சேனைகள் என்ன செய்யுது? இருக்கிறது. அவர்கிட்ட சேனைகள் இருக்கிறது. வாலிபரெல்லாம் கவனிங்க. சில நேரங்களில் பிரசங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக கர்த்தர் பேசுவார். இருந்தாலும் முதல்ல கர்த்தரை பற்றின அறிவு உங்கள் வாழ்க்கையில் துளி துளியாக தான் உள்ளே வருகிறது. வெளிப்பாடு ஒரு நாளில் வராது. படிப்படியாக தான், கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் தேவனை பற்றிய வெளிப்பாடு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து சபைக்கு சத்தியத்தை கேட்கறது ரொம்ப அவசியம். ஒரு நாளில் மாற்றம் என்ன செய்யாது? வராது. அப்போ இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா தேவனை பற்றி இன்னும் கொஞ்சம் அறிந்து கொள்ள போகிறீங்க. ஆமென். நீங்கள் வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள். நம்ம தேசத்தில் சேனைகள் இருக்கிறதா? இருக்குதா இல்லையா? இருக்குது. என்னென்ன சேனைகள் இருக்குது? 3 விதமான சேனைகள் இருக்கு இல்லையா? தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை. ஆகாயத்தில் போய் சண்டை யுத்தம் பண்ணுறதுக்கும் சேனைகள் இருக்கிறது, விமானப்படை. நீர் வழியாக யுத்தம் வந்தால் கூட அதையும் மேற்கொள்வதற்கு என்ன இருக்குது? சேனைகள் இருக்கிறது. அதே போல கர்த்தருக்கும் சேனைகள் இருக்கிறது. என்ன சேனைன்னு பார்க்க போறோம். அதே போல பிசாசுக்கும் சேனைகள் இருக்கிறது. சரி, முதல்ல நம்ம நம்ம கர்த்தருக்கு சேனைகள் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாமே. சில வசனத்தை சீக்கிரமா பார்ப்போம். ஆதியாகமம் 32:1 யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். உங்களுக்கு அப்படி நடப்பதாக. ஆமென். ஒரு பிரயாணம் போறான், யார் சந்திக்கிறா? தேவ தூதர்களை சந்திக்கிறார்கள். வாசிப்போம். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். நிறைய தேவதூதர்கள் எதிர்படுறாங்க, கூட்டமாக வர்றாங்க. அவன் சொல்கிறான்,
இது சத்தமா சொல்லுங்க, இது தேவனுடைய சேனை. ஆமா, தேவசேனா. ஏய் நீங்க அந்த பார்த்து சொல்ல, தேவசேனா மாதிரி இருக்கு, தேவசேனை. ஆமா, தாவீது பத்தியும் போட்டிருக்கு. தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் நாளுக்கு நாள் அவங்க கூட வந்து சேர்ந்து தேவசேனையாய் மகாசேனையாய் மாறினார்கள் போட்டிருக்கு. தனி ஆளா இருந்தவன் அவங்க கூட கர்த்தர் என்ன பண்றாரு, உதவி செய்யறதுக்கு மனுஷரை சேர்த்துக்கிட்டே வராராம், நாளுக்கு நாள் சேர்க்கிறாரா. உதவி செய்யும் மனுஷர் நாளுக்கு நாள் அவனோடு சேர்ந்து தேவசேனையாய் மகாசேனையாய் எழும்பினார்கள் போட்டிருக்கு. அப்ப நம்ம சபையும் தேவசேனை மகாசேனையாய் எழும்பும். வயல் பார்க்குறோம் இல்லையா, உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும் என்று சொன்ன உடனே அந்த எலும்புகள்லாம் உயிர் பெற்று எப்படியா மாறிச்சான், மகா பெரிய திரளான சேனையாய் மாறிட்டுன்னு பார்க்குறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். சேனைகளின் கர்த்தர், எதுக்கு சேனையின் கர்த்தர்னு கேட்டால் அவருடைய சேனைகளில் ஒரு சேனைகள் தேவதூதர்களாக இருக்கிறார்கள். அதாங்க போட்டு இது தேவனுடைய சேனை. ரெண்டாவது சேனை ஆதியாம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அப்படின்னா இந்த வானமும் வானத்தில் உள்ள யாவைகளும், பூமியும் அதில் உள்ள யாவைகளும், சமுத்திரமும் அதில் உள்ள யாவைகளும், அது எல்லாமே கர்த்தருடைய சேனைகளை குறிக்கிறது. நல்லா புரியுற மாதிரி வாசிக்கிறேனே, அங்க போங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்கு இணங்காத படிக்கும். சரியா, இது யாரும் செய்ய மாட்டோம். யாராவது செய்வீங்களா? நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி குளிச்சு முடிச்சு என்ன செய்வேன், துண்டை கட்டிட்டு போய் கிழக்கு பக்கமாக பார்த்து சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவேன். அது சாமி நினச்சேன். அப்படி செய்யக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்காம, அது சாமி கிடையாது. ஆனால் அது என்னன்னு கேட்டால் நம்ம ஆண்டவருடைய சேனை. எப்படி போட்டிருக்குது அங்கே வந்திருக்கு பாருங்க, எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரம். சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் தேவனுடைய சேனை. வானத்தில் இருக்கிற எல்லாமே அவருடைய சேனைகளாகும். குறிப்பா நட்சத்திரங்களை சொல்றாங்க பாருங்க, நட்சத்திரங்கள் அவருடைய சேனைகள்னு சொல்றாங்க. 2 சேனையை பார்த்துட்டோம். 3வது ஒரு சேனை, இந்த பறவைகள், மிருகங்கள், விலங்குகள், அது ஒரு பெரிய சேனை தான். அது கூட யாரோட தான்? கர்த்தருடைய தான். பறவைகள், மிருகங்கள், மச்சங்கள், இதெல்லாம் யாருடைய சேனை? கர்த்தருடைய சேனை. அதான் பைபிள் போட்டிருக்கு, வாசிப்போம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனம், அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியின் ஊரும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி. அதாவது ஆண்டவர் வந்து யார்கிட்ட உடன்படிக்கை பண்றாராம்? யார் யார்கிட்ட? காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியில் ஊரும் பிராணிகளோடும். இது எல்லாத்தையும் உண்டாக்குறது யாரு? கர்த்தர். கர்த்தர் இதெல்லாமே ஒரு சேனை. இந்த சேனைகளின் கர்த்தருக்கு 3 விதமான சேனை இருக்குது. ஒன்று தேவதூதர்கள், வானங்களின் சேனைகளாகிய சூரிய சந்திர நட்சத்திரம், 3வது எல்லா காட்டு மிருகங்களும் பறவைகளும் மச்சங்களும் ஊரும் பிராணிகளும், அது ஒரு சேனையாக இருக்கிறது. அந்த சேனை வந்து யார் சொன்னா கேட்பாங்க? யார் அதிபதியாக இருக்கிறாங்களோ அவங்க சொல்றத அந்த சேனை என்ன செய்யும்? கேட்கும். நான் சொல்றேன், நம்ம தேவன் சேனைகளின் கர்த்தர். யெகோவா சபயோத், யெகோவா சபயோத், அவர் சேனைகளின் கர்த்தர். அதாவது அர்த்தம் என்னன்னா, அவர் சொன்னா இதெல்லாம் என்ன செய்யும்? கேட்கும். அங்க வாசிப்போம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் சேனையின் கர்த்தராக இருந்து எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன போட்டிருக்கு? என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, நீ வந்து என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் கொண்டு வருவாயானால் நான் ஒன்று செய்வேன், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகட்டும் ஆசீர்வாதத்தோர் மீது வர்ஷிக்க பண்ணுவேன். அது வர்ஷிக்கப்படும், என்னால் செய்ய முடியும். ஏன்னா நான் சேனைகளின் கர்த்தர். அவர் சொன்னார்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய முடியும். நான் சொல்கிறேன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக
கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அழைத்த அழைப்பை செய்வதற்காக கர்த்தர் வானத்தையும் பூமியும் கூட அசைப்பார். அவரால் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியும். உங்களோட அழைப்பை நிறைவேற்றுவதற்கு, உங்களுக்கு தேவன் நியமித்த டெஸ்டினியை ரீச் பண்ணதற்கு அவசியமானால் வானத்தை கூட அவர் அசைப்பார், தூதர்கள் கூட்டத்தை அனுப்புவார், காட்டு மிருகங்களை, நாட்டு மிருகங்களை, பறவைகளை, பிராணிகளை கூட அவரால் பயன்படுத்த முடியும். எந்த சேனைகளையும் உங்களுக்கு சாதகமாக அவரால் பயன்படுத்த முடியும். இந்த காலையில் நீங்கள் எந்த கர்த்தரை ஆராதிச்சீங்க? பரிதாபமான கர்த்தரை ஆராதிச்சிங்களா, இல்லை சேனைகளின் கர்த்தரை ஆராதிச்சிங்களா? ஆராதிக்கும் போதே ஒரு பெரிய ஒரு ரெஃபரன்ஸ் பரலோகத்திலிருந்து நின்று ஆராதிச்சு அப்படின்னா திரள் கூட்டம் இருக்கும். அந்த சேனையின் கர்த்தரை நான் என்ன செய்கிறேன்? துதிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், நான் வெற்றி பெறுவதற்காக வானத்தையோ பூமியோ இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற அந்த அற்பமான காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு அவருக்கு லேசான காரியம். நீங்கள் பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அநேக யுத்தங்கள் நடந்திருக்கும். பழைய ஏற்பாட்டில் எல்லாருமே யுத்தம் செஞ்சுருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. கர்த்தர் தங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்ன்ற வெளிச்சம் இருந்துச்சு அவங்களுக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிராம் 4 ராஜாக்களுக்கு எதிராக போகும்போது வீட்டில் வேலை செய்கிற 318 வேளாட்களை கூப்பிட்டு போய் யுத்தத்துக்கு போகிறார். நீங்கள் யாராவது அப்படி போவீங்களா? நம்ம யாராவது ராஜாக்களை எதிர்க்கிறதுக்கு வேலையெல்லாம் கூட்டுக்கிட்டு போய் சண்டைக்கு போகுமான்னு கேட்டால் போக மாட்டோம். அவர் கூட்டிட்டு போகிறார், 318 பேரை கூப்பிட்டு போகிறார். அப்படின்னா அவருக்கு நல்ல வெளிச்சம் இருக்குது, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன்னா அவர் சேனைகளின் கர்த்தர். நான் ஒரு வேளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாம்சீகமாக இவ்வளோ பேரை கூட்டிட்டு போகலாம், ஆனால் யுத்தத்தை செய்ய போகிறது யாரு? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்ற அந்த ஃபெய்த் அவருக்கு இருந்துச்சு. ஒருவேளை வெளிப்படையா அந்த மாதிரி போடாமல் இருக்கலாம். நீங்க கேட்கலாம், நாங்கள் எங்கே யுத்தத்துக்கு போக போகிறோம்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம எங்கே யுத்தத்துக்கு போக போகிறோம்? இந்த இதெல்லாம் படிக்கும்போது இன்னைக்கு இப்படியா செய்ய போகிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். நான் சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டில் ஒருவேளை மாம்சீக பிரகாரமாக யுத்தம் இல்லாட்டி கூட இன்னைக்கு நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கும் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல கர்த்தர் சேனையில் கர்த்தர்ன்ற வெளிச்சம் ரொம்ப அவசியம். நான் முதல்ல பழைய ஏற்பாட்டில் இருந்து அதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நாம் என்ன செய்வோம்? புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கர்த்தர் சேனையில் கர்த்தர்ன்ற வெளிச்சம் செய்து இருந்துச்சு. அங்கே போவோம். யோசுவா 5ஆம் அதிகாரம், யோசுவா 5:13. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவாவிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே மூங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் காலில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இங்கே பார்த்தீங்கன்னா மோசைக்கு அப்புறம் யோசுவா ஜனங்களை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். ஒரு அழைப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னேன், ஆபிரகாம் வாழ்க்கையில் தேவன் எல்சாய் தேவனாக அவரை சந்தித்தார். மோசையின் வாழ்க்கையில் யெகோவா தேவனாக வெளிப்பட்டார். தேவைப்படுற நேரத்தில் தேவன் தமது நாமத்தை வெளிப்படுத்திட்டே வந்தார். ஆனால் இங்கே யோசுவாவுக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திரிக்கணும், ஒரு எல்லையை பிடிக்கணும். கடவுள் ஏற்கனவே கொடுத்தேன்னு சொன்ன ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். அப்படிப்பட்ட யோசுவாவுக்கு தேவன் எப்படி வெளிப்படாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன். எப்படி வராரு? கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய். அது ஒரு தூதன் கிடையாது, இயேசுவே வந்திருக்கிறாரு. அது ஒரு சாதாரண தூதன் கிடையாது. கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய், சேனையின் அதிபதியாய், சேனையின் கர்த்தராக யோசுவாவுக்கு கர்த்தர் செஞ்சாரு, வெளிப்பட்டார். யெகோவா சபையொத்தாக வெளிப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் எரிகோவை சந்திக்கிறார். நான் உங்களை கேட்குறேன், எரிகோ கோட்டையை தகர்த்தது யோசுவாவா கர்த்தரா? சேனைகளின் விவரமாயிட்டீங்க, ரைட்டு. யாரு? சேனைகளின் கர்த்தர். சரி, யுத்தத்துக்கு போகும்போது யோசுவா கையில் பட்டயம் இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனால் அந்த பட்டயத்தை வச்சு அவங்க எரிகோ கோட்டையை தகர்த்தாங்களா? கிடையாது. ஆனால் யார் கையில் பட்டயம் இருந்துச்சு? சேனையின் அதிபதியின் கையில்
ஆவியின் பட்டயம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் எந்த யுத்தமும் மாம்சீகமான யுத்தம், எந்த காரியத்தையுமே மாம்சீகமாக செய்து ஜெயிக்க முடியாது. மாம்சம் தோற்று போகும். தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த காரியத்தை நீங்க மாம்சீகத்தால சுதந்திரிக்க முடியாது. மாம்சீக பலத்தால் சுதந்திரிக்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய மாம்சீக பலத்தால், மாம்சீக முயற்சியினால் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. உங்ககிட்ட பட்டயம் இல்லை, ஆனா அவர்கிட்ட பட்டயம் இருக்குது. அவர் யாரும் இங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல மாதிரி இங்க யாரையும் அவர் கொல்ல போறது கிடையாது. பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற. கவனிச்சிட்டே வாங்க, ரொம்ப முக்கியம். மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க உங்க வாழ்க்கையில. தடையெல்லாம் நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க? ரட்சிப்பு உண்டான எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆத்துமாக்கள் ஆதாயமான பண்ண எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க மூலமா நடக்க வேண்டும் நீங்க விரும்புறீங்களா? தேசத்தை சுதந்திரிக்க போகிற யோசுவாவை சந்தித்தது யெகோவா சபையோர். பழைய ஏற்பாட்டு காலத்துல மாம்சீகமாக சில சண்டை என்ன செய்யணும். ஏன்னா ஒரு தேசத்துக்கு விரோதமா வர்றாங்க, அவன் குறுக்க நிக்கிறான், சண்டை போட வேண்டிய அவசியமா இருக்குது. அதுல கூட அவங்க பலத்தால் என்ன செய்யல, ஜெயிக்கல. சில வசனத்தை நம்ம வாசிப்போம், தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா. உதாரணத்துக்கு நான் காட்டுறேன். எமோரிய ராஜாக்கள் கிபியோனுக்கு விரோதமாக வர்றாங்க. அந்த கிபியோனியர்கள் யோசுவாவுக்கு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாங்க, உதவிக்கு கூப்பிடுறாங்க. யோசுவா என்ன பண்றான், யுத்தம் பண்றதுக்கு அங்க போறான். அந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா யோசுவா 10ஆம் அதிகாரத்துக்கு போங்க, அதுல 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்கள் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கு முறி அடித்தார்கள் போட்டிருக்கோம். 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திர பட்டயத்தால் கொன்றலை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். அதாவது நீங்க பைபிள் முழுதும் பாருங்களேன், இந்த மாதிரி ஜெபம் பண்ணாதீங்க யாரும். கல்மலை விழுன்னு, ஆண்டவரே ரொம்ப தொந்தரவு பண்றாயா, எங்க வீட்டில் மழை பெய்யணும், அவங்க வீட்டில் கல்மலை பெய்யணும், பைபிளில் போட்டிருக்குல்ல அப்படின்னு யாராவது. ஐயோ அப்படிலாம் பிரசங்கம் பண்ணல. பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற. விஷயத்தை கவனிங்க. ஆனால் அந்த பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் இவன் சண்டை போடுறதை விட சேனையில் கர்த்தனுக்காக யுத்தம் பண்றார். கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தர வேண்டும் என்று தீர்மானிச்சிட்டாரு. நீங்க வெற்றி அடைய வேண்டுமானால், அதற்கு வானத்தை அசைக்க வேண்டுமானால் கர்த்தர் அசைக்கிறவராக இருக்கிறார். எதை வேணா செய்வார் கர்த்தர். மனதில் நல்லா ஆழமா பதிச்சுக்குங்க. உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக கர்த்தர் எதையும் செய்ய முடியும். 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேலுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே வாசிங்க. யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கி மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. யோசுவாவுக்கு வெளிப்பட்ட தேவன் சேனைகளின் கர்த்தர். அவனுக்கு அந்த சேனையின் கர்த்தர் வெளிப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அவன் போய் தேசங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்து தேசங்களை சுதந்திரிக்க வேண்டும். இப்படி சொல்ற, பிசாசு ஆக்கிரமித்து வைத்திருக்கிற நிலங்களை இவன் ஆக்கிரமிக்கணும், இவனோட ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இவன் எல்கை பெருக வேண்டும். பிசாசால பிடிக்கப்பட்டவர்களாம் விடுதலையாக வேண்டும் விரும்புறீங்க. ஆவிக்குரிய விதத்துல பிசாசானவன் ஒரு கிராமத்தை, ஒரு தேசத்தை, ஒரு பட்டணத்தை, குடும்பத்தை, வாலிபர்களை, பிள்ளைகளை அவன் செஞ்சு ஆக்கிரமித்து வச்சிருக்கிறான். இப்ப என் மேல என் கூட சேலம் கர்த்தர் இருக்கிறாரு, அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறபடினால நான் புதிய ஏற்பாடு சொல்லக்கூடிய யுத்தத்தை செய்யும் பொழுது அவர் எனக்காக வேலை செய்து அவன் ஆக்கிரமித்த காரியங்கள் மீது ஆளுகை செலுத்தி அதன் மீது ஜெயம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஊர்லாம் ரட்சிக்கப்படாதாக்கும், இந்த தெரு யார் ரட்சிக்கப்பட மாட்டாங்களாக்கும், இந்த குடும்பம் ரட்சிக்கப்படாதாக்கும், இவங்கெல்லாம் இப்படித்தான் அஞ்ஞானத்தை வணங்குவாங்களாக்கும், இவங்களுக்கு நரகம் தான் முடிவாக்கும். இதுக்காக தேவன் உங்களை என்ன செய்யல, அழைக்கல. உங்களை தேவன் தன்னுடைய சேனையில சேனையிலாக மாற்றி இருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னேன்,
சேனையில் கர்த்தரில் 3 விதமான சேனை இருக்குது. ஒன்று தேவதூதர்கள், இன்னொன்று சூரிய சந்திர நட்சத்திரலாய சேனைகள், இன்னொன்று மிருகங்கள். இந்த சேனையில் கர்த்தருடைய சேனையில் நம்மையும் தேவன் அவருடைய சேனையாக வைத்திருக்கிறார். நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா வயலில் போட்டிருக்கோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்திலிருந்து விளையாகி வெளியே வர்றாங்க. 430 வருஷம் அடிமையாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டு விடுதலாக்கி வெளியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. வயலில் போட்டிருக்கு, அந்நாளிலே அந்த இரவில், வயலில் போட்டிருக்கு, அந்த இரவில் இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருடைய சேனையாக வெளியே புறப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம், அடிமையாக இருந்த பயல்கள் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பலவீனமாக இருக்கிறான், அப்படி இப்போ தான் கர்த்தர் வெளியே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்கள வேதம் எப்படி பார்க்குது? கர்த்தருடைய சேனையாக பார்க்குது. இந்த காலை வேளை கர்த்தர் நம்முடைய சபையை கூட அவருடைய சேனையாக பார்க்கிறார். வாலிபர்கள் சேனை இருக்குது, பெண்கள் சேனை இருக்கிறது. ஆமென். யோசுவாவின் சேனைகள் இருக்குதுங்க. சிலுவையில தலைவிதியை கர்த்தர் மாற்றி இருக்கிறார், பிசாசின் தலையை நசுக்கி இருக்கிறார். இப்போ நான் கர்த்தருடைய சேனைக்குள் இருக்கிறேன். என்னுடைய கர்த்தர் சேனைகளின் கர்த்தர். நான் ஒரு யுத்தத்தை என்ன செய்யணும், எனக்கா அவர் யுத்தம் பண்ணுவார். அதை எப்படின்னு பார்ப்போம். யோசுவாவுக்கு அவர் யெகோவா ரொஃபேக்காவாக விளங்கினார்னா அவசியமே கிடையாது, தேவையில்லை இல்லையா? நாளைக்கு காலையில் நான் யுத்தத்துக்கு போகணும், எனக்கு யெகோவா ரொஃபேக்கா வேணாம், எனக்கு யார் வேணும்? யெகோவா சபையோத்து வேணும். எனக்காக யுத்தம் பண்ணுகிற சேனையின் கர்த்தர் எனக்கு வேணும். கரெக்டாக வெளிப்படுத்துறாரு. உறுதியின பட்டயம் அவர் கையில் இருக்குது. உங்களை முன்னேற விடாதபடி, நீங்கள் பெருக விடாதபடி கிரியை செய்கிற எல்லா விதமான பிசாசின் கிரியைகளும் இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வருகிறது. நான் இயேசுவின் நாமத்தில் டிக்ளேர் பண்ணுகிறேன். உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், ஊழியத்தில் கிரியை செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் முற்று பெறுகிறது இயேசுவின் நாமத்தினால். அவன் கிரியை செய்யவே முடியாது. நீங்கள் சொல்ல தான் செய்கிறீங்க, ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் அவர் உருவின பட்டயத்தோடு இருக்கிறார். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய கொள்ளை பொருளை கொள்ளையிட கூடாது. அவனிலும் அதிக பலவான் அவனை கட்டினானே ஆகில் கொள்ளையிட கூடுன்னு போட்டிருக்கு. இதுதான் யுத்தம். நாம் செய்ய வேண்டிய பங்கு ஒன்று இருக்கிறது. அதை நாம் செய்யும்போது நமக்காக சேனையின் கர்த்தர் அவைகளை பாதப்படியாக்கி போடுவார். நாம் கர்த்தரை பார்த்து ஆண்டவரே உதவி செய்ய உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவர் நம்மை அவருடைய சேனையாக மாற்றியிருக்கிறார். இதுக்கப்புறம் இந்த சேனையின் கர்த்தர் யெகோவா சபையோத்துன்றது எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அன்னாள் ஜெபிக்கிறாங்க. நான் அதை வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே தேவரீ, உமது அடியாரின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து போதும். என்ன வரும்னா, மறவாமல் நினைத்து உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீர் என்றால் நான் என்ன செய்வேன், அவனை உமக்கே கொடுப்பேன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் முதல் எடுத்தவனே. அதுக்கப்புறம் யோசுவாவுக்கு அப்புறம் சேனைகளின் கர்த்தாவே. என்ன சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தாவே. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த எல்சடாய், இந்த யெகோவா ரொஃபேக்கா, யெகோவா ஈரே, எல்ரோகி, இதெல்லாம் தேவைக்கேற்பார் போல அந்தந்த இடங்கள்ல தான் வரும். ஆனால் சேனையின் கர்த்தர் யெகோவா சபையோத் என்ற அந்த நாமம் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் 250 முறை வருகிறது. இதுக்கப்புறம் ஃபுல்லாமே வேலை செய்கிறது யாரு? சத்தமாக சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் முற்றிலுமே வேலை செய்கிறது யாரு? சேனைகளின் கர்த்தர் தான். ஃபுல்லாக யுத்தங்கள் தான். கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அன்னால் ஜெபிக்கும் போது யார்கிட்ட ஜெபிச்சாங்க? சேனைகளின் கர்த்தாவே பிள்ளை தாருன்னு கேட்குறாங்க. அந்த பிள்ளை யாரு? சாமுவேல். அப்போ சாமுவேலுக்கு எந்த கர்த்தர் தெரிஞ்சிருக்கும்? யெகோவா சபையோத். சேனையில் கர்த்தரை குறித்து தான் யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? சாமுவேல் தெரிஞ்சிருக்கும். அவர் அந்த யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கறதுக்காக என்ன வேணால் செய்ய முடியும். கூட்டமாக தூதரை அனுப்ப முடியும், ஒரு தூதரை அனுப்ப முடியும், ஒரு மலையை பெய்ய வைக்க முடியும், ஒரு இடிமுழக்கத்தை உண்டாக்க முடியும். ஏன்னா எல்லாமே அவருடைய சர்வசேனை. உங்களுக்கு வெற்றி தருவதற்காக இந்த சர்வசேனையிலையும் ஏதோ ஒன்றை செய்து உங்களுக்கு வெற்றியை தர கர்த்தரால கூடும். சேனையெல்லாம் அவர் சொல்கிறது கேட்குது. வரி கட்டணும், பணம் இல்லை, நீ கடலுக்கு போய் தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற மீனை எடு, அதன் வாயில் ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பார். நான் யோசித்தேன், எப்படா அந்த வெள்ளிப்பணம் வந்துச்சுன்னு. வெள்ளிப்பணத்தை தேவன் உருவாக்கியிருந்தாருன்னா அது இல்லீகலாக இருக்கும். ஏன்னா அதில் யார் படம் இருக்கும்? ராயன் இருப்பான். சரியா? அப்போ எங்கேயோ யாரோ வெள்ளிப்பணத்தை தெரியாமல் போட்டிருக்கானுங்க. அதை போய் இந்த மீன் செஞ்சிருச்சு, விழுங்கிருச்சு. அது கரெக்டாக பேதர் தூண்டில் போட்டு முதல்ல அதுதான் சிக்குது.
நான் யோசித்தது இப்படி வந்திருக்கலாம், இப்படி வேணால் வந்திருக்கலாம். அப்போ மீன் என்ன செய்யுது? கர்த்தர் சொல்கிறத வலைக்குள்ளே போய் என்ன செய்யுது? விழுது. யோனாவை என்ன செய்யுது? விழுங்குது. சாப்பிடாம இருந்தால் சாப்பிடாம இருக்குது. சிங்கத்தை பார்த்து சாப்பிடாம ஃபாஸ்டிங்னா என்ன செய்யுது? சாப்பிடாம இருக்குது. எல்லாமே கர்த்தர் சொல்கிறத கேட்கும். ஏன்னா அவர் சேனைகளின். நீங்கள் சுவிசேஷம் சொல்ல போகும்போது நாய் குறைச்சிச்சுன்னா அந்த நாய் நீங்கள் சொன்னால் என்ன செய்யும்? குறைக்காது. உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் வாயை மூடு, அவன் என்ன செஞ்சிடும்? மூடிடும். எல்லாவற்றையும் எனக்கு சாதகமாக திருப்ப அவரால் கூடும். அப்போ தொடர்ந்து வர ஆளுகளுக்கு எல்லாமே கோலியாத்துக்கு விரோதமாக தாவீது வருகிற சம்பவம். அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா கோலியாத் வந்து 40 நாள் நினைக்கிறேன் டெய்லி வந்து என்ன செய்கிறான்? சண்டைக்கு வாங்கலான்னு கூப்பிட்றான். எல்லாம் பயந்து வைக்கிறாங்க. சவுல் அப்படி தான் நிற்கிறான். அந்த நேரத்தில் எதிர்பாராமல் யார் வர்றா? தாவீது வர்றான். கோலியாத் இப்படி பேசுகிறத கேள்விப்படுறான். இவனை வீழ்த்தலாம் என்ன எனக்கு கிடைக்குன்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிற சில வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17:10 வாசிங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். அதாவது அவனே சொல்கிறான், நான் யாரை நிந்திச்சேன்? இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன்னு சொல்கிறான். இப்போ அந்த வேளையில் தாவீது சொல்கிறத வாசிப்போம். 23 வசனத்தை வாசிங்க. அதே இதில் அவன் இவரோட பேசி கொண்டிருக்கையில் இதோ காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனையிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். அடுத்து வாசிப்போம். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். ஆனால் தாவீது மாத்திரம் சொல்கிறான், நான் அவன்கிட்ட யுத்தம் பண்ண. அவன் கேட்குறான், இவனை ஜெயிச்சா என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு 26 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேற்று நிந்தை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம் என்றான். இது ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. சேனைன்னு ஒன்று இருந்தால் சேனைக்கு அதுக்கு ஒரு அதிபதி என்ன செய்வார்? கண்டிப்பாக இருப்பார். இவன் கண்டிப்பாக நம்புறான். இந்த சேனைக்கு அதிபதி யாரு? கர்த்தர். உடனே சவுல்கிட்ட போய் சொல்கிறான், நான் யுத்தம் பண்ண போகிறேன், போகாதப்பா, உன்னால் முடியாதுன்னு சொன்னால், இல்லை கர்த்தர் எனக்கு ஏற்கனவே எனக்காக யுத்தம் பண்ணியிருக்கிறாரு. கரடியை ஜெயிக்க வச்சிருக்காரு, சிங்கத்தை ஜெயிக்க வச்சிருக்காரு, கோலியத்தை நான் ஜெயிப்பேன். அப்படியா? கர்த்தரோட கூட இருப்பார், நீ போப்பான்னு சொல்கிறான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்குன்னு சொன்னால் அதை போட மாட்டேன்றான். வெறும் கல் எடுத்துகிட்டு போகிறான். அவனுக்கு நல்லா தெரியுது சேனையின் கர்த்தர் என் கூட வருகிறார். அங்கே போட்டிருக்கு 49 வசனம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தருடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனிலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. இது சாத்தியமா? அவ்வளோ பெரிய கோலியாத்தை நீங்கள் வந்து கவனம் வச்சு அடிச்சு முடிக்க முடியுமான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லலாம், நெத்தி போட்டில் பட்டவனே அப்படியே அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு பாஸ். அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவன் யுத்தம் பண்ணுறான். ஆனால் அடித்தது யார்? பின்னாடி இருக்கிற தேவதூதன் சேனையின் கர்த்தர் அடித்தார். ஒரு அடி அடிச்சேன்னு கீழே மூங்கொப்புறம் விழுந்தான்னு பார்க்குறோம். இப்போ தாவீது வந்து கோலியாத்தை ஜெயிச்சிட்டான்னு சொல்கிறத விட கர்த்தர் தான் ஜெயத்தை கொடுத்தார். சேனையின் கர்த்தர் செஞ்சார், ஜெயத்தை கொடுத்தார். அதை அவனே டிக்ளேர் பண்ணுறான் பாருங்க. வாசிங்க 45 வசனத்தை வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணையங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். வாசிங்க சத்தமா. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அப்படின்னா மாம்சீகமாக யுத்தம் செய்கிறவர் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே அப்படிதான். பழைய ஏற்பாட்டிலேயே ஒருத்தனை ஜெயிக்கணும்னா பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் சண்டை போட்டு அப்படி ஜெயத்தை பேசலை. அவன் சொல்கிறான், என்கிட்ட பட்டயமே கிடையாது, பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. யுத்தம் கர்த்தர் எப்படி இருக்காரு? அவர் சேனையின் கர்த்தர், சேனையின் கர்த்தர் ஆவிக்குரியவராக இருக்கார். அவர் யுத்தத்தை எப்படி செய்கிறாரு? ஆவிக்குரியத்தில் செய்கிறார்.
அப்போ இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது தடை பிரச்சனை, நம்ம அடைய வேண்டியதை அடையணும், முன்னேறணும் அப்படின்னா நம்ம யுத்தம் வந்து மாம்சீகமாக கிடையாது. எப்படி இருக்குது? ஆவிக்குரியத்தில் இருக்குது. இந்த மாம்சீக மன்றத்தில் செய்ய வேண்டியதை செஞ்சோம் அப்படின்னா நமக்காக அவர் என்ன செய்ய, ஒரு யுத்தத்தை செய்கிறவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் கூட நமக்கு ஒரு சம்பவம் தெரியும் இல்லையா? சீரியா ராஜா வந்து எலிசா பிடிக்கும்படி தன்னுடைய சேனைகளை அனுப்புகிறான். ஏன்னா எலிசா வந்து என்ன பண்ணிடுறாரு, எங்கே அவன் பாளையம் இறங்கினாலும் அதை வெளிப்படுத்திடுறாரு. இப்போ யார் அதை சொல்கிறா அப்படின்னு சொன்னவொடனே, இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், அவன் தான் என்ன செஞ்சான் சொல்லிடுறான்னு சொன்னவொடனே அவனை பிடிக்கும்படி தன்னுடைய சேனைகளை சீரியா தேசத்தின் ராஜா என்ன செய்கிறான், அனுப்புகிறான். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். 2 ராஜாக்கள் 6:15, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? மாம்சீகமாக ஆளை பார்த்தனே, என்ன வார்த்தை வருது வாயில்? அதுக்கு முன்னாடி அல்லையான்னு கிடந்தது, அப்புறம் மாறிச்சு ஐயோன்னு மாறிச்சு. ஐயோ ஆண்டவனே, என்ன செய்வோம்? எலிசா ரொம்ப இளைப்பாறலாக இருக்காரு, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறாரு. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். வாசிப்போம். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அப்ப நம்ம கூட இருக்கிறது எந்த கர்த்தர்? சேனைகளின் கர்த்தர். நம்ம எந்த யுத்தத்தையும் மாம்சீகமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு விரோதமாக யாராவது வந்தாங்கன்னா, உனக்கு விரோதமாக கூட்டம் கூட அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும். எத்தனை பேர் ஆழமாக நம்புறீங்க? சில நேரம் நிறைய கேட்ட வசனம் தான் பாருங்க, ஆனால் வாழ்க்கையில் என்ன செய்ய ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. காலை வேலை சொல்கிறேன், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீங்கள் பயப்படுறீங்கல்ல, இவங்க விரோதமாக வர்றாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்னொன்று சொல்கிறேன், அவங்க வந்து உங்களை தள்ளன்னு நினைக்கிறாங்க இல்லையா, உங்கள் தள்ளன்னு நினைக்கிற அந்த இடத்துல அவங்க போய் நின்றுவாங்க. தானியேலை சிங்கக்கவியில தள்ளி விட்டானுங்க, சிங்கம் ஒன்றுமே பண்ணலை, ஏன்னா சேலின் கர்த்தர் கூட இருந்தார். எவனெல்லாம் தானியேலை தள்ளி விட்டானோ அதே இடத்துல அவன் என்ன செய்யப்பட்டான், அந்த குழியில் தள்ளப்பட்டான். அவன் கீழே விழுகிறதுக்கு முன்னமே அந்த சிங்கம் பாய்ந்து என்ன செஞ்சு அவனை சாப்பிட்டுச்சுன்னு பார்க்கும். அந்த 3 எபிரேய வாலிபர்களில் அக்னியில் போடுறதுக்கு திட்டமிட்டான், அக்னிலையும் போட்டாங்க, ஒன்றும் சேதப்படுத்த முடியல. சேனைகளின் அதிபதியாகி இயேசு கூட இருந்தார். அதே அக்னியில் யாரெல்லாம் இவர்களை தள்ள முயற்சித்தாங்களோ அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, தள்ளப்பட்டார்கள், குடும்பத்தோடு போடப்பட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யுத்தம் பண்ண. யுத்தம் வந்து மாம்சீகமாக கிடையாது, யுத்தம் வந்து ஆவிக்குரிய யுத்தம். யாரும் உங்களுக்கு விரதமாக வந்து ஜெயிச்சிட முடியாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் தோக்கவே முடியாது இயேசு நாமத்தினால. உங்கள் கூட சேனையின் கர்த்தர் இருக்கிறார். யுத்தத்தை பண்ணுறது யாரு? சேனையின் கர்த்தர். அந்த சேனையின் கர்த்தர் ஒரு பெரிய யுத்தத்தை நமக்காக சிலுவையில் செய்து முடித்தார். அவர் உன் தலையை நசுக்குவார். பிசாசின் தலை என்ன பண்ணிட்டாரு? நசுக்கிட்டார். துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டார். அவனை ஒன்றுமில்லாத நிராயுத பாணி ஆக்கினார். பிசாசு தான் பெரிய எதிரியே. எத்தனை பேர் திருச்சி பட்டணம் ரசிக்கப்பட வேண்டும் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் நம்ம தேசம் ரசிக்கப்பட விரும்புகிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் வளர்ந்து வந்த கிராமங்கள் ரசிக்கப்பட விரும்புகிறீங்க? உங்கள் குடும்பம் ரசிக்கப்பட விரும்புகிறீங்க? இல்லை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஏதோ நம்மளால் செய்ய முடியும். கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பிசாசை சிலுவையில் இயேசு நசுக்கி இருக்கிறார். மனுஷன் பாவத்துக்காக ரத்தத்தை சிந்திட்டாரு, பாவத்தை மன்னிச்சிட்டாரு. ஆனாலும் இந்த பிசாசு பாருங்க, அவன் அதிகாரத்தை பிடுங்கினா கூட அவன் என்ன பண்ணுறான்? ஆளுக்கு செலுத்த பார்க்குறான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆளுக்கு செலுத்த விரும்புகிறான். அப்படித்தான் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் மீது அவன் கையை வச்சுக்கிட்டு இருக்கிறான். ரட்சிக்கப்பட வேண்டிய உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கப்படாதபடி அவன் தடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் ஆளுகை செய்கிறான். ஆனால் இன்னைக்கு நாம் எல்லாரும் கர்த்தருடைய சேனைகளாக இருக்கு. எத்தனை கர்த்தருடைய சேனையாக இருக்கிறீங்க? நடக்கிறதா நடக்கும் இல்லை. நான் சொல்கிறேன்,
நம்முடைய குடும்பத்தாரில் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடைவார்கள். விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுதலை ஆக்கப்படுவார்கள். அவர்கள் அந்த விக்கிரகங்களை போன்னு உதறிட்டு வருவாங்க இயேசுவின் நாமத்தினால. விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு தெருவே உங்க மூலமா ரட்சிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. அந்த கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. பிசாசின் ராஜ்யம் ஒளியும் இயேசுவின் நாமத்தினால. அங்க கர்த்தர் ராஜ்யம் உண்டாகும். உங்க குடும்பத்தில் கர்த்தர் ராஜ்யம் உண்டாகும். பழைய ஏற்பாட்டில் யுத்தம் பண்ணும்போது போய் கொன்னாங்க, ஏன்னா அவன் ஆண்டு அறியாதவனா இருந்தான். புதிய ஏற்பாட்டில் நாம கொல்றதுக்காக கர்த்தர் அழைக்கல. எதுக்கு அழைச்சிருக்காரு? அவங்கெல்லாம் பிசாசின் பிடி இருக்கிறவங்களுக்கு அவரை விடுதலாக்கி அவர்கள் மேல கல்வாரி சிலுவையில் இயேசு சம்பாதித்த ஜெயத்தை நிலைநாட்டும்படி நம்மை உருவாக்கி இருக்கிறாரு. ஜெயிச்சிட்டாரு. திருச்சி பட்டணம் இயேசுக்கு தான், என் குடும்பம் இயேசுக்கு தான். ரத்தத்தை சிந்திட்டாரு. அப்ப வான மண்டலங்களில் பொல்லாத சேனை. இப்பதான் இந்த விஷயத்துக்கு வர்றோம், நல்லா கவனிங்க. டெரிட்டரி, எல்லைகள். திருச்சி பட்டணம் அப்படின்னா இதுக்கு மேல ஒரு ஆகாய மண்டலம் இருக்கிறது. அந்த வான மண்டலங்கள்ல பொல்லாத சேனைகள், ஆவிகள் இருக்கிறது. அவன் ஆளுகை செய்யறான். அவன் அந்த அங்க இருக்கிற அதிபதிகள் மீது, வாலிபர்கள் மீது, குடும்பங்கள் மீது எண்ணங்கள் மூலமாக அவன் ஆளுகை செஞ்சு அவர்கள் என்ன செஞ்சிருக்கான்? பிடிச்சு வச்சிருக்கிறான். அவனுடைய கலாச்சாரத்தை பூத்தி வச்சிருக்கிறான். அவனுக்கு ஆராதனை செய்யும்படி பாரம்பரியங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறான். இப்படிதான் பிடிச்சு வச்சிருக்கிறான். இப்ப நம்ம வேலை, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டாங்களாக்கும், நரகத்துக்கு தான் போவானாக்கும். அப்படி இருக்கும்படி அழைக்கப்படல. நாம கர்த்தருடைய சேனையாக இருக்கிறோம். அவர் ஏற்கனவே சிலுவை பிசாசை ஜெயித்திருக்கிறார். நீங்க கர்த்தருடைய சேனை. பக்கம் சொல்ல, நீங்க கர்த்தருடைய சேனை. அப்படி ஆர்மியில் இருக்கிறீங்க, ராணுவத்தில் இருக்கிறீங்க. நீங்க ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே கண்ணில்லையா, சாகுறானே, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிறானே, விபச்சாரத்தில் பிடிக்கப்படுறாங்களே, விபச்சாரம் பெருகுதே, வேசித்தனம் பெருகுதே, எல்லா இடங்கள்லையும் என்ன இருக்குது? பொல்லாத ஆவிகளுடைய சேனையில் அங்க இருக்குது. ஒரு வஞ்சகத்தின் ஆவி, ஒரு கூட்டாட்டத்தின் ஆவி, ஒரு அறியாமையின் ஆவி, ஒரு மரணத்தின் ஆவி. அந்த காரியங்களுக்கு பின்பாக பிசாசு என்ன செய்யறான்? இருக்கிறான். இப்ப நான் சொல்றேன், நம்ம கூட சேனையில் கர்த்தர் இருக்கிறார். நாம கொஞ்சம் அதிகாரத்தை பயன்படுத்தணும்னா, கொஞ்சம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நான் சொல்றேன், முதல்ல உங்க வாழ்க்கையில வெற்றி வரும். நீங்க தோல்வியில் இருக்க முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தோல்வி, நஷ்டம் முடிவுக்கு வருகிறது. இந்த காலை வேளையிலே அது முற்று பெறுகிறது இயேசு நாமத்தில். உங்க வாழ்க்கையில வெக்கம், அவமான, நிந்தை முடிகிறது இயேசு நாமத்தில். துக்கம் முடிகிறது இயேசு நாமத்தில். எல்லா காரியத்துக்கு பின்பாக பிசாசு இருக்கிறான். அதனால இன்னைக்கு ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்த உடனே ஏதோ பிசாசு இவர் விளை வச்சிருச்சு. நம்ம ஆளுகளுக்கு ஒன்று சொன்னா இன்னொரு பக்கம் பிடிச்சிக்கிறது. எது எடுத்தாலும் அப்புறம் ஃபுல்லாக பிசாசு சிந்தனையாகவே இருக்குது. சிகரெட் பிசாசு அப்படின்னு அதுக்கு பின்னாடியே போயிடுறது. தெளிவாக இருக்கணும். தனிப்பட்ட என் வாழ்க்கையில் நடக்கிறதா நடக்கும், அல்லது என் குடும்பத்தில் நடக்கிறதா நடக்கும். அவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. என் கிராமம் இப்படித்தான் அழிஞ்சு போக போகுது, என் தெருவில் இருக்க ஜனங்கள் அழிஞ்சு போக போகிறாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பட்டணத்தில் என்னால் ரட்சிப்பை கொண்டு வர முடியாது, நான் கர்த்தர் தான் ஏதாவது பார்த்து பண்ணணும், நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையாக்கும். இப்படிலாம் கிடையாது. நாம் ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யும்போது அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு சம்பவத்தை வாசித்து இல்லையா? கிபியோனுக்கு விரதமாக 5 ராஜாக்கள் வந்தாங்க. எம்மோரிய ராஜாக்கள் வந்தவனே யோசுவா தான் போய் யுத்தம் பண்ணுறாரு. அவன் பட்டயத்தால் வெட்டினதை விட கல்மலை பெஞ்சு செத்தவங்க அதிக பேர். அதுக்கப்புறம் யுத்தத்தில் ஜெயிக்கிறனால வெளிச்சம் வேணும். அவன் என்ன பண்ணான்? சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து பேசினா அப்படியே நின்றுச்சு. ஏன்னா அதுவும் கூட யாருடைய சேனை? கர்த்தருடைய சேனை. அப்போ அது கர்த்தருடைய சேனையாக இருந்தால் கூட இவன் ஜெயிக்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுறான்? அது மேலே அதிகாரத்தை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரியத்தை நீங்கள் மாற்ற முடியும். இவன் ஜெயிக்கணும், அதுக்காக வெளிச்சம் வேணும். ஆனால் சூரியன் மறைய போகுது. இவன் சொல்கிறான், சூரியன் என்ன சொல்கிறான்? கிபியோன் மேலே தரித்து நில். சூரியன் தரித்து நின்றது. அப்போ அங்கே ஜெயம் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5 ராஜாக்களையும் கொண்டு வந்து அந்த யோசுவா ஒன்று செய்கிறாரு. யுத்தத்தில் ஜெயம் வந்துருச்சு. தோற்கடிக்கப்பட்ட ராஜாக்களை கொண்டு வந்து முழங்கால் படியிட்ட வச்சு அவங்களோட ஆயுதங்கள்லாம் உரிந்து கொண்டு ஒன்றுமெல்லாம் ஆக்கி நிராயுத பாணி ஆக்கி யோசுவா ஒன்று பண்ண சொல்கிறாரு. அவங்க செயலில் இருக்க எல்லாரையும் வர வச்சு இவன் தலை மேலே காலை வையின்றார். உன் தலை மேலே உன் காலை வை.
ஏன்னா ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். நீ இவன் மீது என்ன செய்யணும்? அந்த ஜெயத்தை நிலைநாட்டணும். நீ அதிகாரத்தை என்ன செய்யணும்? செலுத்தணும். அதே போல சிலுவையில இயேசு அவன் தலையை நசுக்கி இருக்கிறாரு. என் குடும்பத்துக்கு ரட்சிப்பை சம்பாதித்து வச்சிருக்காரு. இந்த சபைக்கு ஆத்துமாக்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. நான் கேட்குறேன், இந்த சபைக்கு ஆத்துமாக்கள் எங்கிருந்து வர போறாங்க? சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. இங்க இருந்தா வர போறாங்க, திருச்சியில இருந்தா வர போறாங்க, உங்க வீட்டில இருந்தா வர போறாங்க, எங்க வீட்டில இருந்தா வர போறாங்க. ஓ, ரட்சிக்கப்படாம போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே செய்ய முடியாதா? இயேசுவன் தலையை நசுக்கி இருக்கிறாரு. இப்ப நான் ஒண்ணு செய்யணும். இயேசுவின் நாமத்தினால பிசாசை உன் கையை எடுடா. இயேசுவின் நாமத்தில் வெளியே போகும்போது கட்டளை கொடுக்குறேன். வஞ்சகத்தின் ஆவியை கடிந்து கொள்கிறேன். கூட்டாட்டத்தின் ஆவியை கடிந்து கொள்கிறேன். ரட்சிப்பை கட்டவிழ்த்து விடுகிறேன். அடிமை பழக்கத்திலிருந்து இந்த குடி பழக்கத்தை விடுதலை நான் சொல்லுகிறேன். இந்த பலவீனத்தின் ஆவியில் இந்த விடுதலை உண்டாவதாக. அப்போ நான் இயேசு சம்பாதித்து கொடுத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதை பிசாசு மீது செலுத்தும் பொழுது, என் சூழ்நிலை மீது செலுத்தும் போது இயேசுவினுடைய வெற்றியை என் வாழ்க்கையில் நிலைநாட்டுகிறேன். ஜெயிக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைக்கல. ஏற்கனவே நம்ம ஜெயிச்சவங்க தான். ஆனால் என்ன பண்ண பார்க்குறான்? நைஸாக அந்த ஐஸ்வர்யத்தை எடுக்க பார்க்குறான். நைஸாக அந்த சுகத்தை எடுக்க பார்க்குறான். அந்த தீர்க்காசை எடுக்க பார்க்குறான். ஆத்மாக்கள் எடுக்க பார்க்குறான். எடுக்க விட கூடாது. அப்போ ஜெபத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு அதிகாரம் உள்ள ஜெபமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். நீங்கள் இது அசுத்தாவி நிறைந்த ஒரு உலகம். உங்கள் ஜெபம், உங்கள் ஜெபத்தை நீங்கள் சொல்லுகிற இயேசுவின் நாமம் நீங்கள் சொல்லும் பொழுது சேனையின் கர்த்தர் உங்கள் பிள்ளையோட கூட வருகிறவாய் இருக்கிறாரு. அங்கே வேலை நடக்கும். பிசாசு அசுத்தாவியில் கொண்டு ஏதோ வேலை செய்ய பார்க்குறான். நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அங்கே வேலை பார்ப்பாரு. தேவசேனை, கர்த்தருடைய சேனை. நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா நாம ஜெபம் பண்ணோம்னா தேவசேனை சொன்னானே யாக்கோபு, இது தேவசேனை. தேவதூரில் சொன்னான் இல்லையா, தூதரை வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஐஸ்வர்யத்தில் பெருக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தோற்று போவீங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை தோற்று போன வாழ்க்கையாக இருக்க முடியுமா? நீங்கள் பெருக முடியாதா என்ன? உங்கள் தொழிலில் முன்னேற முடியாதா என்ன? இந்த ஊழியம் பெருகாதா என்ன? கண்டிப்பாக பெருகும். சிலுவையில் இயேசு பிசாசின் தலையை நசுக்கி இருக்கிறாரு, ஜெயத்தை எடுத்திருக்கிறாரு. நான் இப்போ ஒன்று செய்ய போகிறேன். என்னோடய யுத்தம் அது மாம்சீகமான யுத்தம் கிடையாது, அது ஆவிக்குரிய யுத்தம். கொஞ்சம் அலர்ட் ஆகுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தெருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வரும்போது இயேசு ரத்தத்தை தெளிங்க. இயேசுவின் நாமத்தை விடுதலை ஆக்குங்க. ரட்சிப்பை கட்டவிழ்த்து விடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜனமில்லாதவர்களை, அஞ்ஞான ஜனத்தை இயேசுவின் ஜனம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் வார்த்தையை பயன்படுத்துங்க. உலர்ந்த எலும்புகள், உயிரற்ற இந்த எலும்புகள் உயிர் அடையும், இது தேவசேனையா எலும்பும் என்று சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தார் யாவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவார்னு சொல்லுங்க. நடக்கிறப்ப அதுவாக நடக்கணும் செய்யாதீங்க, விட்டுறாதீங்க. தொடர்ந்து என்ன செய்யுங்க? ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் போது நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கர்த்தர் அந்த எதிரிகளை உங்களுடைய பாதப்படி ஆக்குவார். உங்களோட ஆயுதத்தில் முக்கியமான ஒரு ஆயுதம் ஈட்டி இல்லை, பட்டயம் இல்லை, சண்டை போடுறது இல்லை. தேவன் ராஜ்யத்தில் மாம்சத்தை வச்சு ஜெயிக்க முடியாது. இது மாம்சீகமான யுத்தமே கிடையாது, ஆவிக்குரிய யுத்தம். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபத்தால் இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தணும். அதில் நீங்கள் விரும்பத்தகாத காரியங்களை கட்டணும், சபித்து அப்புறப்படுத்தணும், வேண்டிய காரியங்களை கட்டவிழ்க்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். குறிப்பாக சேனைகளின் கர்த்தரை துதிக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். கர்த்தரை நீங்கள் துதிக்க 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 துதிக்கிறவன் தான் யுத்த வீரன். இந்த கர்த்தருடைய சேனையில் கையில் பட்டயம் வேணாம், வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, இருவரும் கருக்குள்ள பட்டயம் போட்டிருக்கு சங்கீதத்தில். நம்முடைய ஆயுதம் என்ன? ஆயுதம் கையில் இல்லை, எங்கே இருக்குது? என்ன இருக்குது? கர்த்தரை உயர்த்துகிற துதி. அது சேனையில் கர்த்தரை உயர்த்துகிற துதி. இன்னொன்று இருவரும் கருக்குள்ள பட்டயம். கர்த்தருடைய